அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சம் பெறுவதால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன, தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் வலம் பெறுகிறாருங்க. ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய வேளையில் அதிசார பயிற்சியாக 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. பொதுவாகவே குரு பகவான் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அவர் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய 9ஆம் இடத்தில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறாருங்க. ஏனென்றால் பொதுவாகவே குருவை பொறுத்தவரைக்கும் அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் சகாயாதிபதியாகவும் யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசார பயிற்சியாக கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்குள் நுழைவதால் தொழில் வளம் சிறப்பாக அமைவதோடு புதிய தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல் மற்றும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்துதல் போன்ற அனைத்துமே அபரிவிதமாக கைகூடுவதோடு மட்டுமல்லாது ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, தொழில் ரீதியான நல்ல வாய்ப்பு, உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க வகையில் கலைத்துறை, அரசியல் துறை, உத்தியோகம், தொழில் என எந்த பணியாக இருந்தாலும் உறுதியாகவே மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவேதான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர தொழில் ரீதியான வாய்ப்புகள் சிறப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சி, பொருளாதார ரீதியான முன்னேற்றம், தொழில் ரீதியாக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதம் என்று மிக சிறப்பான அமோகமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றம் குருவின் அதிசார பயிற்சி காரணமாக உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நுட்பமான நுணுக்கமான பணிகளை இந்த தருணத்தில் செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய அனைத்து வகையான சிரமங்களையும் தவிடுபடியாக்கி சகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் அபரிவிதமான வளர்ச்சி, முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கும் அற்புதமான தருணமாகவும் உறுதியாகவே இந்த வேலை அமைய போகிறது. நிரந்தர தொழில் ரீதியாகவும் லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் இனிமையான தருணமாகவும் மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவது மட்டுமல்லாது திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்ட நேரத்தில் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்க முடியும். எதை எந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டுமோ அதை அந்த நேரத்தில் அப்படி கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகள் இந்த தருணத்தில் தடை தாமதமின்றி சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எதிர்மறையான சிந்தனைகள் உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு நேர்மறையான சிந்தனை பிறக்கும் அற்புதமான தருணமாகவும் இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்து கொள்வதோடு தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான பணிகளில் மிகவும் அசூர வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய தருணமாக அமைவதால் குடும்ப வருமானம் உயரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள், கடன் சார்ந்த நெருக்கடிகள் போன்றவை முற்றிலுமாக விலகக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவற விடாமல் துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 2, 4, 6 ஆகிய இடங்களில் அபரிவிதமாக கிடைக்கிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சி திருப்திகரமாக அமையும். கொடுக்கல் வாங்கல், கடனுக்கு சரக்கை அனுப்பி பல சிக்கல்களை சந்தித்து வந்த பிரச்சனை போன்றவை இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தவிடுபடியாகி முன்னேற்றம் கிடைக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிறப்பான காரியங்கள்
வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அற்புதமாக கைகூட போகிறது. அதோடு மட்டுமல்லாது தாய் வழி ஆதரவு நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் சுகஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறாருங்க குரு பகவான். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடைதாமதமின்றி சிறப்பாகவும் செம்மையாகவும் கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக எந்த ஒரு சங்கடமான சூழலாக இருந்தாலும் அவற்றை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையில எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் முழுவதும் திருப்திகரமாக அமைவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது தனித்து செயல்படுவதை காட்டிலும் இந்த தருணத்தில் கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை குரு பகவான் வலுப்படுத்துவதால் தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுதல், பல நுட்பமான நுணுக்கமான விஷயங்களை தொழில்துறை வியாபாரத்துறையில் செயல்படுத்துதல், வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை உயர்த்துதல், ஒப்பந்ததாரர்களின் எண்ணிக்கையை உயர்த்துதல், புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் என அனைத்தும் தொழில் ரீதியாக மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் காணக்கூடிய வகையில் இந்த தருணம் அமைய போகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை உறுதியாக தவிர்ப்பதோடு மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வெற்றியடையாத பல காரியங்கள் இந்த தருணத்தில் உறுதியாக வெற்றிகரமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான சூழ்ச்சிகள், சிரமங்கள் முறியடிக்கப்பட்டு உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதோடு மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் நிறைவாகவே உங்களுடைய வளர்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். விவசாயத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய சிறப்பான தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். தசாபத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவதால் துலாம் ராசிக்கார பெண்மணிகள் தொழிலில் மிக சிறப்பான வளர்ச்சியும் குடும்பத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக உங்களுடைய வாழ்வில் நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும் சிறப்பான தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.